உணவு குழாயில் வந்து கேன்சர் இருக்குது. 25 லட்சத்துக்கு மேலே தான் செலவாயிருக்கும். அந்த இடையில அவங்க ரொம்ப சீரியஸ் ஆகி டெத் வரைக்கும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ நாள் இப்போ 3 மந்த்ஸ் இருக்காங்கன்னா அது வந்து கடவுளுடைய செயலும் தான் நான் நினைக்கிறேன் நான். வணக்கம், என் பேர் விஸ்வநாத் ராஜா. நான் திருச்சி பக்கத்தில் டால்மியாபுரம் அதுலேருந்து வரேன் நான். எங்கள் அத்தை பேஷண்ட், அவங்க தான் பேஷண்ட்டாக. அவங்களுக்கு நேம் வந்து தனம், எங்கள் அத்தை பேர். அவங்களுக்கு வந்து உணவு குழாயில் வந்து கேன்சர் இருக்குது. நாங்கள் திருச்சியில் ஒரு தனியார் மருத்துவமனையில் கீமோ, ரேடியோ தெரப்பி எல்லாமே வந்து நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டோம். அது ஒரு கடைசி டைமில் நாங்கள் கேள்விப்பட்டு இங்கே புனர்ஜன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இதோட 2 கிட்டு முடிஞ்சிருச்சு, 3வது கிட்டு இப்போ யூஸ் பண்ணுறாங்க. வரும்போது கை தாங்கலாம் தான் அழைச்சிட்டு வந்தோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. அவங்களுக்கே தெரியுது, கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இப்போ 2 கிட்டு வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்போ 3வது கிட்டுக்கு கொஞ்சம் டோசேஜ் எல்லாம் மாற்றிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இது இந்த மருந்து வந்து சாப்பிட்றதுனால எங்களுக்கு நல்லா இருக்குது. எந்த சைடு எஃபெக்ட்லாம் ஒன்றும் இல்லை. நாங்களாம் முன்னாடி பயந்துட்டு இருந்தோம், இந்த மாதிரி நாட்டு மருந்தோ இல்லை ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆகி ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ட்டு. ஊர்லாம் அப்படி தான் சொன்னாங்க. அப்படி ஒன்றும் இல்லை, எங்களுக்கு நல்லா தான் இருக்குது இந்த மருந்து. இப்போ தான் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி பார்த்தோம். 4 இயர்ஸ் முன்னாடி பார்த்தும்போது ஃபஸ்ட் சாப்பிட வாமிட் வர்றது தான் வந்து தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் எடுக்கும்போது உணவு குழாயில் அடைப்பு கட்டி இருக்குது தெரிஞ்சது. அது இப்போது அதுக்கப்புறம் தான் பெரிய செலவு பண்ணுவாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் 25 லட்சத்துக்கு மேலே தான் செலவாயிருக்கும். இப்போ தான் 3 மாதமாக, இந்த 4 மாதமாக தான் கம்மி. இந்த கிட்டு மட்டும் வாங்குறதுனால ஹாஸ்பிட்டல் பக்கம் போகிறதில்ல. அந்த இடையில அவங்க ரொம்ப சீரியஸ் ஆகி டெத் வரைக்கும் போயிட்டாங்க. உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் இந்த ஃபஸ்ட்டு கிட்டு சாப்பிட்டு 2 நாளில் அவங்க அதனால இல்லை, பட் அந்த டைமில் வந்து 2 டெத் வரைக்கும் போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு வீட்டுக்கு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ நாள் இப்போ 3 மந்த்ஸ் இருக்காங்கன்னா அது வந்து கடவுளுடைய செயலும் தான் நான் நினைக்கிறேன் நான். இப்போ நல்லா தான் இருக்காங்க. கண்டிப்பாக மீண்டும் நடந்து வந்துடுவாங்க, நல்லா நடப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. உண்மை தான் சார். ஃபுட்டு இன்டேக்கு கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. சத்து உள்ளதாக டெய்லி முட்டை எடுத்துக்கங்க, 2 முட்டை வெள்ளைக்கரு எடுத்துங்க, கஞ்சி சத்து மாவு சாப்பிடுங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவங்க ஒழுங்காக இல்லாமல் வெறும் எந்த சாதாரண கஞ்சி மாவு, அரிசி கஞ்சி அதை மட்டும்தான் போடுறாங்க. இப்போ ஃபுட் இன்டேக் கொடுத்தா கண்டிப்பாக நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயிட் 33 கிலோ தான் இருக்காங்க. இப்போ வெயிட் இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், இந்த கிட்டு முடியறதுக்குள்ளார கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகுவாங்க. அது மாதிரி ஃபுட்டு கொடுக்க சொல்கிறேன் நான்.